அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் டிப்ளமா ஐடிஐல பேப்பர் 2 16/9/2025 நடந்த பேப்பரை தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியா அப்படின்றது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இன்னைக்கு என்னென்ன எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் எக்ஸாம், ஃபிட்டர் எக்ஸாம். ஸோ ஃபிட்டருக்கு எல்லாருமே நம்மகிட்ட வாங்கின நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, கான்டாக்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆனால் எலக்ட்ரீஷியனுக்கு யாரும் இன்னும் மெசேஜ் பண்ணல. ஸோ நீங்கள் யாரும் எலக்ட்ரீஷியன் நல்லபடியாக எழுதிருந்தீங்க அப்படின்னா என்ன எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபிட்டர் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபிட்டர் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 வேகன்சி, ஃபிட்டருக்கு 29 வேகன்சி, சரியா? ஸோ அது எப்படி எல்லாம் கேட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னென்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பேசிக்காக தான் கேட்டிருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ நம்ம போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து 200க்கு 50 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 200க்கு 50 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்றத அவர் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து அது போக நம்ம கொடுத்த மெட்டீரியல் இருந்து நிறையாவே வந்துருந்துச்சு அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தாரு, சரியா? ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம கொடுக்கறது எல்லாமே வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான், வரும் வராதுன்ற கேட்டகரியிலே இருக்கும். வந்துருச்சுன்னா நம்மளை வந்து ஈஸியாக வந்து அடிச்சிடலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேத் பெட் சம்பந்தமா, அதே மாதிரி வுட் ரூஃப் கீ, அதுக்கப்புறம் ஜிப்ஃபேஸ் கீ, அதுக்கப்புறம் ஃபெதர் கீ, அப்புறம் என்னன்னா தேனிரும்பு, வார்ப்பிரும்பு, அதே மாதிரி அதோட ஹீட் டெம்பரேச்சர்ஸ் நிறைய இதுல வந்து டிகிரி செல்சியஸ்ல எவ்வளவு வரும், ஊது உலைக்கோட டிகிரி செல்சியஸ் எவ்வளவு இருக்கும், ஏ டைப் ஃபியூல் என்ன. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய கேட்டிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சரிவான அப்படின்ற மாதிரியே கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்களாம். இப்போ ஸ்லிப் கேஜ் வந்து சரிவா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 30 டிகிரி டு 50 டிகிரி சரிவா இருந்துச்சுன்னா என்ன விளைவுகள் நடைபெறும், அதாவது கொஸ்டினும் ஆன்சரும் கொடுத்துட்றாங்க, அதனால என்ன விளைவுகள் நடைபெறும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தாரு, சரிங்களா? நிறைய வந்து டிகிரிஸை பேஸ் பண்ணி, அதாவது 30 டிகிரியில இருந்தா என்ன இருக்கும், 50 டிகிரியில இருந்தா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பேசிக்காக தான் இருந்துச்சு, ரொம்ப எல்லாம் டெப்தா கேட்கல சார் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த H7, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸோட சைஸு, அதுக்கப்புறம் இந்த இதோட சைஸு, தண்டு உருளை, அது ரெண்டோட சைஸும் பார்த்துட்டு அது எப்படியெல்லாம் மிஸ்மேட்ச் ஆகுது, என்ன இதுல வந்து என்ன டாலரன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுல அதிகபட்ச மீறல் அளவு எவ்வளோ, அதாவது மேக்சிமம் டாலரன்ஸ் எவ்வளோ, மினிமம் டாலரன்ஸ் எவ்வளோ, இந்த டாலரன்ஸை வச்சே பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஹீட்டோட டிகிரி டெம்பரேச்சர், டிகிரி செல்சியஸ், அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. தேனிரும்பு, வார்ப்பிரும்பு, அதோட வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்றத தெளிவா அவங்க கொடுத்துருக்காங்க, சரியா? கிளியராங்க? ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஈஸியா தான் இருந்துச்சு. இது எல்லாமே அவர் சொன்னது. ஸோ இன்னும் நீங்க எதுவும் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி. அதுக்கப்புறம் ஃபைன் பிட்ச்னா என்ன, கோர் பிட்ச்னா என்ன, ஃபைன் பிட்ச், அதே மாதிரி கோர் பிட்ச். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. ஓரளவுக்கு என்னது ஈஸியா தான் இருந்திருக்கு. ஸோ எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க, சரிங்களா? எவ்வளவு அட்டெம்ப்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. மறக்காம இதே மாதிரி அனாலிசிஸ்க்கு நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. எலக்ட்ரீஷியன் எவ்வளவு பேர் அட்டன் பண்ணீங்க, எந்த மாதிரி எலக்ட்ரீஷியன் இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு PDF மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ வேணும்னா மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, வேணாம்னா நீங்க இருக்கிற ஐடிஐ புக்ஸை வச்சு நல்லபடியா படிங்க. அதே மாதிரி முக்கியமா 20% வந்து அதாவது நிமி புக்ஸ்ல இருந்தும் 80% வந்து தமிழ்நாடு ஐடிஐ புக்ஸ்ல இருந்தும் வந்திருந்துச்சு அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ தமிழ்நாடு ஐடிஐ புக்ஸை முடிஞ்ச அளவு நல்லா படிங்க. நிமி புக்ஸ், அதாவது தமிழ்நாடு ஐடிஐ புக்ஸ் இல்லாதவங்க நிமி புக்ஸை பேஸ் பண்ணி படிச்சுக்கலாம், சரியா? ஸோ ஜென்ரலாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு என்ன பண்ணுங்க, நல்லபடியாக படிங்க. ஆல் த பெஸ்ட் டு ஆல். ஸோ தொடர்ந்து பாருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு மெக்கானிக், எலக்ட்ரிக் வெஹிக்கல், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ ஃப்ரீ மாடல் டெஸ்ட் ஆச்சும் அட்லீஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து ஒரு 40-50 கொஸ்டின் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காம என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இதே மாதிரி அப்டேட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச்.